ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம ஒரு யம்மியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து பார்க்க போகிறோம். இந்த ஸ்நாக்ஸ்க்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா, ஒரு 2 எக்கு, பிரெட் உங்களுக்கு தேவையான அளவு ஒரு 7 பிரெட் வரைக்கும் வந்துட்டு போடலாம் இந்த 2 எக்கில். ஸோ தேவையான அளவு பிரெட்டு, அப்புறம் வந்து சுகர் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ சுகரும் அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். ஸோ மில்க் வந்துட்டு ஒரு 100 ml எடுத்துருக்கேன். ஸோ நீங்களும் அது மாதிரி எடுத்துக்கோங்க. மில்க் வந்து காய்ச்சின மில்க், ஓகே, காய்ச்சின மில்க் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த 2 எக்கை வந்துட்டு இப்போ பவுலில் உடச்சி ஊற்றிருக்கேன். ஸோ 2 எக்கையும் உடச்சி ஊற்றிட்டு அதை கொஞ்சம் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. ரொம்ப நல்லா பீட் பண்ணிடக்கூடாது. ஸோ நார்மலாக பீட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ரொம்ப பீட் பண்ணும்போது அந்த பபிள்ஸ் ரொம்ப வரும். ஸோ பபிள்ஸ் ரொம்ப வராமல் பார்த்துக்கோங்க. ரொம்ப வராமல் நார்மலாக பீட் பண்ணிவிட்டு, ஸோ இது கூட வந்துட்டு இப்போ நம்ம வந்து சுகர் ஆட் பண்ணுறோம். ஸோ சுகர் வந்து நான் 4 ஸ்பூன் எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா. ஸோ அதில் ஒரு 3 ஸ்பூன் தான் நான் போட்டிருக்கேன், ஒரு ஸ்பூன் போடலை. ஸோ சுகர் எனக்கு எவ்வளோ போதும், அதனால வந்துட்டு 3 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். ஸோ அதையும் நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதை மிக்ஸ் பண்ணும்போதும் கேர்ஃபுல், ரொம்ப பபிள்ஸ் வரக்கூடாது. ரொம்ப பபிள்ஸ் வந்தால் அதோட அந்த டேஸ்ட் அதெல்லாம் போயிடும். ஸோ அதுக்கப்புறம் இதில் வந்துட்டு மில்க் ஊற்றிருக்கேன். ஸோ மில்க் வந்து நான் எடுத்து வச்சுருந்த 100 ml மில்க்கை நான் அப்படியே ஊற்றிருக்கேன். ஸோ அந்த மில்க்கை போட்டதுக்கப்புறமும் ரொம்ப மெதுவாக வந்துட்டு பீட் பண்ணுங்கள். இந்த பீட் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, அந்த பீட் பண்ணிட்டு இருக்கும்போதே இதில் வந்து 2 ஏலக்காய் வந்துட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ஏலக்காவை நல்லா க்ரஷ் பண்ணி வச்சுட்டு அந்த ஏலக்காய் வந்துட்டு இதில் போடணும். பிகாஸ் அந்த ஏலக்காய் போடும்போது நம்மளுக்கு வந்துட்டு அந்த முட்டையோட ஒரு மில்கோட ஸ்மெல் வந்துட்டு வராது. ஸோ மில்க் வந்து நம்ம காய்ச்சின மில்க்கு நோ ப்ராப்ளம், பட் அந்த எக்கோட ஸ்மெல் வந்து வராமல் இருக்கும். ஸோ அதுக்காக ஏலக்காய் பவுடர் வந்துட்டு அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு தோசை தவா எடுத்துட்டு அதில் நெய் ஊற்றிருக்கேன் நான் இன்னைக்கு. உங்களுக்கு வேணும்னா பட்டர் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ பட்டர் இல்லை நெய் ரெண்டில் ஏதாவது ஒன்று போட்டு அதை கொஞ்சம் நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஸோ தவா வந்துட்டு நல்லா கொஞ்சம் ஹீட் ஆகணும். அந்த தவா நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா வந்துட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா இந்த மிக்ஸ் கூட வந்துட்டு அந்த பிரெட்டை நல்லா கோட்டிங் கொடுக்க போகிறோம். இதில் நல்லா வந்துட்டு கோட்டிங் கொடுக்கணும். இது நல்லா வந்துட்டு அதில் ஃபுல் கோட்டிங்கில் இருக்கணும். அந்த ஃபுல் கோட்டிங் கொடுக்குற மாதிரி கொஞ்சம் நல்லா ஊறும் இல்லையா, அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம் நம்ம. ஸோ அந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் அந்த தவா வந்துட்டு சூடானதுக்கப்புறம் அதில் வந்துட்டு போடுறோம். அந்த சூடான தவாவில் போடுங்க, சூடு ஆகிறதுக்கு முன்னாடி போட்டுறாதீங்க. ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு பிரெட்டையும் எடுத்து அது கூடவே நான் போட்டுக்கிறேன். ஏன்னா தவாவில் இடம் இருந்துச்சு, அதனால் போட்டிருக்கேன். உங்கள் தவா பெருசாக இருந்துச்சுன்னா நீங்கள் நிறைய கூட போட்டுக்கலாம் ஒரு டைமில். ஸோ இதை போட்டுட்டு இதுக்கப்புறம் இதை வந்து நம்ம வந்துட்டு டர்ன் பண்ணி விட்டுருங்க. 2 பக்கமும் நல்லா டர்ன் பண்ணி விட்டு கொஞ்சம் நேரம் நல்லா 2 பக்கமே டர்ன் பண்ணி கொஞ்சம் நேரம் அதை மறுபடியும் கூட நீங்கள் டர்ன் பண்ணி எடுத்து போட்டு கொஞ்சம் உங்களுக்கு எவ்வளோ வந்துட்டு அது வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இது மாதிரி பண்ணதுக்கப்புறம் நான் வந்துட்டு ஒரு பிளேட்டில் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இன்னைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக நானும் என்னோட ஃப்ரெண்டு லாவண்யாவும் இதை சாப்பிட்டோம். நல்ல ஜூஸியாக கொஞ்சம் மெதுவாக சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி சாப்பிட்டுட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். பாய்.